இன்னைக்கு உற்பத்தி அதிகமாயிட்டுது. உற்பத்தி ஆகின்ற பொருளை கொண்டு போகணும், அது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதிகமாயிட்டுது. அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தினா தான் நம்ம தடையில்லாமல் வாகனம் செல்ல முடியும். உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்ய வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெல் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உற்பத்தி செய்ய விட இப்போ கூடுதலாக உற்பத்தி செய்கிறோம். அதுக்கு நிறைய வாகனங்கள் தேவை. அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் தேவை. அதுக்கு ஏற்றவாறு தான் சாலை விரிவாக்கம். அந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது சாலை பாதுகாப்பு விதிகளின்படி தான் அரசாங்கம் விதியை வகுத்து செயல்படுத்த வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதே போல பொதுமக்களும் சாலை விதிகளை பின்பற்றினால் இந்த விபத்துகளை குறைக்கலாம். அதிமுக ஆட்சி கண்டவரை பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கண்டறியப்பட்டு எந்தெந்த இடத்துல விபத்துகள் நடக்கின்றதெல்லாம் அறியப்பட்டு அதை சரி செஞ்சோம். வளைவா சரி செஞ்சோம், கிணறு இருக்குதா பாதுகாப்பு கொடுத்தோம், சாலை சந்திப்புகள் இருக்குதா அதை சரி செஞ்சோம். இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம்.